கான்செப்டே சொல்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், சிஇ அப்படிங்கிற இந்த லைனில் ஒரு ரெசிஸ்டர் 10K வந்து போட்டிருக்காங்க, கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சிஇனா சார்ஜ் என்னபிள், ஓகேங்களா. ஸோ இந்த லைன் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிஸ்டர் பார்த்துக்குங்க. இந்த ரெசிஸ்டர் வந்து சார்ஜ் என்ன. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சார்ஜிங் சர்க்யூட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்காக காமனாக வரக்கூடிய, அதாவது பிஎம்ஐனாலும் சரி, எம்டிகே பேஸாக இருந்தாலும் சரி, காமனாக வரக்கூடிய லைன்ஸை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம், ஓகேங்களா. ஒரு சார்ஜிங் செக்ஷனில் என்னெல்லாம் லைன் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு டைப்பில் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஆல்ரெடி வீடியோ, ஓகேங்களா. கண்டிப்பாக ஷோராக சொல்கிறேன், கண்டிப்பாக வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா. இப்போ நம்ம சார்ஜிங் கனெக்டர் எடுத்துக்கலாம். சார்ஜிங் கனெக்டர்லேயே 5 பின்னு வரும், ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து டேட்டா கேபிளில் நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 பின்னு தான் இருக்கும், அதாவது 4 ஒயர் தான் வரும். ஸோ நீங்கள் பின்னில் பார்த்தீங்கன்னா 5 பின்னு இருக்கும். ஸோ அந்த 5 பின்னோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்டு, டேட்டா மைனஸு, டேட்டா ப்ளஸ்ஸு, ஐடி ப்ளஸ் விபஸ்ஸுங்கிற அந்த 5 வோல்ட் போகக்கூடிய ஒரு லைன், ஓகேங்களா. இது எங்கே டைரெக்டாக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனாக மேக்ஸிமம் மாடல்ஸ், இப்போ இருக்க எல்லா மாடல்ஸுமே ஓவிபி ஐசி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓவிபி அப்படின்னா ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன், ஓகேங்களா. ஸோ இது வந்து 2 டைப்பில் இருக்குது, அனலாக் ஓவிபி, டிஜிட்டல் ஓவிபி, ஓகேங்களா. அனலாக் ஓவிபி அப்படிங்கிறது வந்து சும்மா நார்மலாக இருக்கும். நம்ம வோல்டேஜ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் வந்துடும், நமக்கு ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், அவ்வளோதான். ஆனால் டிஜிட்டல் ஐசியில் நம்ம அப்படி பண்ண முடியாது. நம்ம இன்புட் கொடுத்தோம்னா அவுட்புட் வந்து வராது. ஸோ அவுட்புட் வந்து எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரோல் யூனிட்டில் 2 லைனை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது சிபியு தான் அதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும் மேக்ஸிமம், ஓகேங்களா. சிபியூலேருந்து என்ன கமெண்ட் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஐசி வந்து ஆக்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஓவிபியை வந்து பைபாஸ் பண்ணுறது கஷ்டம். அப்படி பைபாஸ் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகாமல் போயிடும். ஒருவேளை ஓவிபியை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனே வந்து ஆன் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கம்யூனிகேஷன் லைன் அதுக்கு வந்து இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஃபோனை வந்து ஆன் பண்ணாது மாஸ்டர், ஓகேங்களா. சிபியூ வந்து ஃபோனை வந்து ஆன் பண்ண விடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதனால் ஓவிபியில் டிஜிட்டல் ஓவிபியா இல்லை நார்மல் ஓவிபியா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை வந்து பைபாஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். ஸோ ஓகே, நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஓவிபியில் இன்புட் கொடுக்குறீங்க. இன்புட் கொடுத்ததுக்கப்புறமா அவுட்புட்டாக வந்து ஓவிபி வந்து 5 வோல்ட்டை மறுபடியும் கொடுக்கும், ஓகேங்களா. இந்த பிக்சர் பாருங்கள், நார்மல் ஓவிபியில் வந்து இன்புட் கொடுக்குறோம், அவுட்புட் வந்து வெளியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து அனலாக் ஐசின்னு நம்ம சொல்லணும். அடுத்து டிஜிட்டல் ஐசி, இதோட பிக்சர்ஸ் தான் வந்து போகிறேன் பாருங்கள். எக்ஸ்டர்னலாக நிறைய பால்ஸ்லாம் இருக்கும். இப்போ நான் வந்து சின்னதாக வந்து பால்ஸ்லாம் போட்டுக்கிறேன், ஓகேங்களா. இந்த ஐசிக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இன்புட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம இன்புட் கொடுத்துக்கலாம். இதுக்கும் வந்து ஒரு 4 பால்ஸில் கனெக்ட் ஆகும், அது மாதிரி 4 பால்ஸில் அவுட்புட் வரும். பட் இதில் வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு 2 பாயிண்ட் வந்து நமக்கு சிபியூவோட கனெக்ட் ஆகிருக்கும். நான் அதையும் வந்து நான் பிக்சரில் காமிக்கிறேன். நீங்கள் இதில் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ஐசி எப்படி ஒர்க் ஆகும், அனலாக் ஐசி எப்படி ஒர்க் ஆகும். ஸோ இது ஓவிபிக்கு மட்டும் கிடையாது, மற்ற எந்த ஐசியாக இருந்தாலும் சரி, டிஜிட்டல் ஐசியாக இருந்ததுன்னா எப்படி கான்செப்ட் இருக்கும், அதே வந்து அனலாக் ஐசியாக இருந்தால் அதில் என்ன கான்செப்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் பார்க்கணும். கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 லைனை வந்து நான் ப்ரோட்டோக்கால் லைனுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நேம் வந்து பார்த்திங்கன்னா I2C இந்த ப்ரோட்டோக்கால் லைன் வந்து கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய ஃபோன்ஸில் நிறைய ஐசிக்கு வந்து ஒர்க் பண்ணும். ஸோ இந்த ப்ரோட்டோக்கால் லைன்ஸ் இப்போ வந்து ட்ரெண்டிங், ஓகேங்களா. இந்த ப்ரோட்டோக்கால் லைனில் சீரியல் டேட்டா அண்ட் சீரியல் கிளாக் இந்த 2 லைன் வந்துடும். இந்த 2 லைன் வந்ததுனாலே அந்த ஐசி வந்து நமக்கு டிஜிட்டல் ஐசி ப்ளஸ் வந்து அது என்ன ப்ரோட்டோக்கால்னால் I2C ப்ரோட்டோக்கால், ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 ஓவிபியோட அவுட்புட்டுமே நேராக சார்ஜிங் ஐசிக்கு தான் போகும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு அவுட்புட்டை வந்து நான் வந்து சார்ஜிங் ஐசியில் கனெக்ட் பண்ணிடுறேன். நீங்கள் பாருங்கள், விபஸ் நமக்கு வந்து சார்ஜிங் ஐசிக்கில் என்ட்ரன்ஸ் ஆனால் உடனே யூஎஸ்பி எம்ஐடிங்கிற ஒரு லைன் மூலமாக வெளியில் வரும் ஒரு கெப்பாசிட்டருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ப்ராப்பராக 5 வோல்ட் வந்து ஐசிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகுதா இல்லையாங்கிறத பார்க்குறதுக்காக நமக்கு அந்த கெப்பாசிட்டரை வெளியே போட்டிருப்பாங்க, யூஎஸ்பி எம்ஐடி, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து விபிஹெச் அவுட்புட் வரும், ஓகேங்களா. இந்த விபிஹெச் அவுட்புட் இடத்துல ஒரு காயில் வந்து சுவிட்சிங் காயில் வந்து போட்டிருப்பாங்க. இந்த காயில் எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஹை ஆம்பியர் இங்கேருந்து தான் வந்து ஃபோனுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது எல்லா பார்ட்ஸுக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து அதிகமான ஆம்பியர் ஜென்ரேட் பண்ணணும். அதுக்காக தான் இங்கே வந்து ஒரு சுவிட்சிங் காயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து பக் காயில்னு தான் சொல்லணும், கண்டிப்பாக பூஸ்ட் காயில்னு சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஓகேங்களா, இந்த விபிஎஸ் லைனில் ஒரு கெப்பாசிட்டர் வந்து சீரியஸில் கனெக்ட் பண்ணி ஐசியோட வச்சுருப்பாங்க. இந்த கெப்பாசிட்டரோட நேம் பார்த்திங்கன்னா பூட் கெப்பாசிட்டர், அதாவது பூட் கேப்னு சொல்லுவோம். இதோட ஒரு பக்கம் வந்து நமக்கு விபிஹெச்சோட கனெக்ட் ஆகிருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ஐசியோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ விபிஹெச் சைடு வந்து கனெக்ட் ஆகிருக்கக்கூடியது வந்து 3.7 வோல்ட் டு 4.2 வோல்டேஜ் வரும். அதே மாதிரி இந்த பக்கம் ஐசி பக்கம் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய சைடு வந்து விபிஹெச் லைனில் என்ன வோல்டேஜ் வருதோ அதிலிருந்து டபுள் வோல்டேஜ் நமக்கு இந்த பக்கம் வரும். எக்ஸாம்பிளுக்கு 4.2 வோல்டேஜ் நமக்கு வந்து அதிகபட்சமாக விபிஹெச்சில் வருது அப்படின்னா இந்த பக்கம் இந்த கெப்பாசிட்டரில் 8.4 வோல்டேஜ் வரைக்கும் நமக்கு வந்து காட்டும். ஓகேங்களா, அடுத்தது வந்து இந்த விபிஹெச் லைனை வந்து மறுபடியும் இந்த ஐசிக்கு வந்து திரும்ப எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா விபேட் அப்படிங்கிற ஒரு லைன் வந்து வெளியே வரும். விபேட்னு தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. விபேட் நமக்கு வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக வரும். ஸோ இந்த லைன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்னபிள் ஆகிறதுக்கு இன்னும் சில லைன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் நம்ம விபேட் லைனை வந்து ஃபுல்லாக ஒரு நாளைக்கு பார்த்துக்கலாம் ஒரு வீடியோவில். ஸோ இப்போ நமக்கு வந்து விபிஹெச் லைன்ஸு இந்த சார்ஜிங் ஐசியோட சில லைன்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து என்னபிள் பண்ணுறதுக்கு, அதாவது சார்ஜிங்கை என்னபிள் பண்ணுறதுக்குன்னு சில ஐசியில் வந்து நமக்கு என்னபிள் பண்ணுறதுக்காக 10Kலேருந்து 100Kக்குள்ளே ஒன்று 10Kவாக இருக்கும், இல்லைனா 100Kவாக இருக்கும், ஒரு ரெசிஸ்டர் வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரெசிஸ்டரை நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சார்ஜிங் ஆகாது, ஃபேக் சார்ஜிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இது வந்து எல்லா ஐசியில் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஒரு சில ஐசியில் வந்து இருக்குது. ஓகேங்களா, அடுத்து நமக்கு எஸ்டிஏ எஸ்சிஎல் இந்த ரெண்டு லைனு. ஸோ இந்த ரெண்டு லைன் வந்து சிபியூலேருந்து வரும், I2C ப்ரோட்டோக்கால் லைனாக. அடுத்து விபேட்டில் 3.7 to 4.22 வோல்டேஜ் வரைக்கும் வரும். ஸோ இந்த விபேட் லைனை வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த பேசிக்கான இந்த லைன்ஸை செக் பண்ணுறத வந்து நம்ம ஸ்கிமேட்டிக்லேயே பார்த்துடலாம். ஓகேங்களா, ஏன்னா நம்ம வந்து ஒரு டிராயிங் மாதிரி போட்டு இதில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சில விஷயங்கள் வந்து ஸ்கிமேட்டிக்கில் பார்க்கும்போது தான் அது ஓகே அப்படிங்கிறது வந்து புரியும். இப்போ நான் வந்து ஸ்கிமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் கான்செப்ட் புரியும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து லேட்டஸ்ட் மாடலாக இருக்கக்கூடிய சாம்சங் A50 எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது பாருங்கள் சாம்சங் A50யோட ஸ்கிமேட்டிக்கு. ஏன்னா சில மாடல்ஸில் வந்து சாம்சங்கில் லேட்டஸ்ட் மாடல்ஸில் ஸ்கிமேட்டிக் இல்லை, இந்த மாடலில் வந்து நமக்கு ஸ்கிமேட்டிக் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த மாடலில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் சார்ஜிங் செக்ஷனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். சார்ஜிங் செக்ஷனில் இந்த லைன்ஸ் மட்டும்தான் வருமானு கேட்டிங்கன்னா இல்லை, அப்படி இல்லை, மாடலுக்கு மாடல் வந்து சில விஷயங்களை ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. பட் நமக்கு வந்து காமனாக ஸ்டார்ட் அப்பில் என்னெல்லாம் லைன் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய லைன்ஸில் வந்து போக நீங்கள் பார்க்கையிலே புரிஞ்சிடும் காமனாக வந்து என்ன லைன்ஸ் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம சார்ஜிங் செக்ஷனை ஓப்பன் பண்ணிட்டோம். நமக்கு ஓவிபியிலேருந்து அவுட்புட்டாக 5 வோல்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் நேராக சார்ஜிங் ஏசிக்கு தான் வரும். இப்போ இந்த சார்ஜிங் ஏசிக்கு வருது பாருங்கள், விபஸ் 5 வோல்ட் ஓவிபின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே ஐசியில் வந்து விபஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த விபஸ் எங்கே போகும் பார்த்திங்கன்னா டைரெக்டாக சுவிட்சிங் காயிலுக்கு வந்து போகணும். சுவிட்சிங் காயிலுக்கு போகிறதுக்கு வந்து இப்போ பாருங்கள் இதை போவாங்க. இதில் வந்து ஒரு 2 நேம் இருக்குது. சுவிட்சிங்க்கு வந்து SW இல்லைனா LX அப்படிங்கிற 2 நேமில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சில பிராண்டர்ஸ் வந்து கொஞ்சம் நேமில் வந்து கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் சாம்சங்கில் பார்த்திங்கன்னா LXன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வந்து நமக்கு நார்மலாக ரெட்மி ஃபோன்ஸ்லாம் வந்து விபிஹெச் அப்படிங்கிற நேமில் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா விபேட் SYS அப்படிங்கிற நேமில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் வோல்டேஜ். இப்போ நீங்கள் இதை பார்க்கலாம், இந்த காயில் தான் வந்து நமக்கு விபிஹெச் காயில். இந்த காயிலேருந்து வர்ற அவுட்புட் பார்த்திங்கன்னா விபேட் SYS அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து நமக்கு வந்து விபிஹெச் லைன். ஓகேங்களா, அடுத்து நமக்கு விபிஹெச் லைனில் பூட் கேப் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நான் சொன்னேன்ல, இந்த பூட் கேப் பாருங்கள் சீரியஸில் கனெக்ட் பண்ணிட்டு உள்ளே வந்து ஐசியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பூட் அப்படிங்கிற நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பூட் கேப். ஓகேங்களா, அடுத்து இந்த விபேட் லைன் உள்ளே போயிட்டு நமக்கு பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்காக வி பேட்ரி அப்படிங்கிற இந்த லைன் வந்து அவுட்புட் கொடுக்குது உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த லைன்ஸை வந்து பார்த்துக்குங்க. அடுத்து இன்னும் சில லைன்ஸ் வந்து சொன்னேன்ல, அந்த லைன்ஸ்லாம் நான் காமிக்க பாருங்கள். ஓகே, நமக்கு இன்னும் வந்து USB MID ப்ளஸ் சீரியல் டேட்டா சீரியல் கிளாக் லைன்ஸை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இந்த லைன்ஸை வந்து பார்த்துக்கலாம். ஒன்ஸு இது எங்கே இருக்குது, ஸோ ஓகே அதை நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நமக்கு வந்து ரீகால் பண்ணிக்கலாம், நான் சொன்ன விஷயம் வந்து கரெக்டாக இதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்குங்க.
இப்போ நமக்கு வந்து விபஸ் உள்ளே வந்ததுன்னா எல்எக்ஸ் அப்படிங்கிற இந்த சுவிட்சிங் காயிலுக்கு வந்து போகுது. இந்த சுவிட்சிங் காயிலேருந்து விபெட் எஸ்ஒஎஸ் அதாவது விபிஎஸ் லைன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா. அண்டு நமக்கு வந்து விபிஎஸ் லைனில் இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டர் வந்து பூட் கேப்னு சொல்லிட்டு நமக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லைனும் நீங்கள் பார்த்துக்கலாம், இங்கே இருக்குது. ஓகேங்களா. அடுத்து நமக்கு அந்த விபெட் லைன் வந்து உள்ளே போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஐசிக்கு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா நமக்கு பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு விபேட் அப்படி சொல்லிட்டு நமக்கு வெளியே வரும். இது வந்து எல்லா ஃபோன்ஸ்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து நமக்கு வந்து பார்க்க வேண்டிய லைன் என்ன, யூஎஸ்பி எம்ஐடி. இப்போ பாருங்கள், மேலே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், யூஎஸ்பி எம்ஐடி. ஸோ எல்லா ஃபோன்ஸ்லேயும் ஒரு கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. நமக்கு வந்து ப்ராப்பராக ஐசிக்குள்ளே வந்து வோல்டேஜ் என்ட்ரன்ஸ் ஆகுதான்னு பார்க்குறக்காக. ஓகேங்களா. அடுத்து நமக்கு இன்னும் பார்க்க வேண்டியது என்ன, சீரியல் டேட்டா ப்ளஸ் சீரியல் கிளாக்கு. இந்த லைன்ஸ் இங்கே கீழே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா. கீழே இருக்குது சீரியல் டேட்டா அண்ட் சீரியல் கிளாக்குன்னு. ஸோ எந்த மாடலாக இருந்தாலும் சரி, எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, நமக்கு இந்த லைன்ஸு கண்டிப்பாக காமனாக வரும். நீங்கள் இந்த லைன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் சார்ஜிங் செக்ஷனை ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இன்னும் 2 மாடல்ஸை நான் வந்து காமிக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு மாடல்ஸை காமிச்சிட்டு விட்டோம்னாலே வந்து அந்த மாடல்ஸில் மட்டும் அப்படி இருந்திருக்கும், வேறு மாடல்ஸில் அப்படி வராது அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து இன்னும் 2 மாடல்ஸை வந்து நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து மைண்டில் நிற்கும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இந்த ஃபோன்ஸில் பாருங்கள், இப்போ நம்ம வந்து போக்கோ F1 எடுத்திருக்கோம். இதுலேயும் வந்து நமக்கு விபஸ் லைன் உள்ளே வருது. யூஎஸ்பி எம்ஐடிங்கிற அந்த நம்ம செக் பண்ணுற கெப்பாசிட்டி லைன் வெளியே இருக்குது. அடுத்தது வந்து நமக்கு விபிஎச் லைன் இருக்கணும். அடுத்து பூட் கேப் இருக்கும். இப்போ நம்ம பூட் கேப் பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், பூட் கேப்னு ஒரு லைன் இருக்குது. ஸோ இது கெப்பாசிட்டர் வந்து விபிஎச் லைனோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது விஎஸ்டபிள்யூ சார்ஜிங் போட்டிருக்காங்களா, எஸ்டபிள்யூனா சுவிட்சிங். ஓகேங்களா. சுவிட்சிங் விபிஎஸ் லைன் வந்து போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே லைன் வந்து மறுபடியும் நமக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லா மாடல்ஸும் இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இங்கே அதனால தான் நான் வந்து ஒரு மாடலை காமிக்கிற லைனில் வந்து நான் வந்து கையில் 2 மாடலை வந்து காமிச்சேன் எக்ஸாம்பிள் பாருங்கள். பட் நான் இன்னும் கூட ஒரு மாடலில் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த மாடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள் கான்செப்ட் வந்து ஓகே அப்படிங்கிற லெவலுக்கு வந்து மறுபடியும் எனக்கு இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து பார்ப்பேன். இந்த மாதிரி தான் வந்து சர்வீஸ் பண்ணுவேன். ஸோ காமனாக என்னெல்லாம் வருது, ஸோ எக்ஸ்டர்னலாக மாடலுக்கு மாடல் வந்து எப்படி இருக்குது, பிராண்டுக்கு பிராண்டு எப்படி வந்து மாறுபடுது அப்படிங்கிறத வந்து சிலதை பார்க்கணும். எதெல்லாம் காமன் லைன்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ அடுத்து வந்து செக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து 5Aவோட சர்க்யூட் எடுத்திருக்கேன். இந்த 5Aவில் பாருங்கள் விபஸ் உள்ளே வருது. அது மாதிரி வந்து எம்ஐடிங்கிற அந்த லைனும் இருக்குது. அடுத்து நமக்கு விபிஹெச் சுவிட்சிங் காயில் கொடுத்துருக்காங்க. இந்த காயிலுக்கு கீழே வந்து பூட் கேப் வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விபிஎஸ் பவர் போட்டிருக்காங்களா, இது கீழே பாருங்கள் பூட் கேப் போட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக இன்னொரு லைன் நான் சொல்லியிருந்தில்ல, அந்த லைன் இந்த மாடலில் இருக்குது. நான் அதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ நமக்கு எஸ்ஓஎஸ்ங்கிற லைன் போது சார்ஜிங் அவுட் வந்து வெளியே வருது. ஓகேங்களா. ஆப்போசிட்டில் பாருங்கள் சீரியல் டேட்டா அண்ட் சீரியல் கிளாக்குனுங்க 2 லைன் இருக்குது. இது 2 ரெசிஸ்டர் மூலமாக வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. நான் அதை பற்றி நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். இப்போ இதில் பாருங்கள் சிஇ அப்படிங்கிற இந்த லைனில் ஒரு ரெசிஸ்டர் 10K வந்து போட்டிருக்காங்க, கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சிஇனா சார்ஜ் என்னபிள். ஓகேங்களா. ஸோ இந்த லைன் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிஸ்டர் பார்த்துக்குங்க. இந்த ரெசிஸ்டர் வந்து சார்ஜ் என்னபிள் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த ரெசிஸ்டர் வந்து மிஸ் ஆச்சுன்னா சார்ஜிங் ஃபேக் சார்ஜிங் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.